ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான டி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தனஸ் சந்திரசேகரேந்தர் பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபரிவா மகிமை அனுபவத்தில் நம்ம சீனிவாச சர்மா அப்படிங்கிற ஒரு பற்றி பார்க்குறோம். சிதம்பரத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சமஸ்கிருத துறையில் ஒரு உயர் பொறுப்பில் இருக்கார். பாம்பேக்கு ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்கார். சகோதரியோடைய மகன் கல்யாணத்துக்கு வந்த இடத்துல பக்கத்தில் சத்தாராவில் பெரியவா கேம்ப்னு பெரியவாள தரிசனம்னு போயிருக்கார். யாருமே பக்தாளில் பெரியவாட்ட திருநெல்லாயில் அவிபக்த குடும்பம், அந்த சொத்து உங்கள் குடும்பத்தில் தானே எல்லார்ட்டையும் இருக்குன்னு கேட்குறார். ஆமாங்கிறார். பள்ளிப்புறத்தில் நீ ஸ்வீகாரம் முனியே, அது உன்னோட பொசிஷனில் தானே இருக்கு, அந்த வீடு உன்னோட நிர்வாகத்தில் தானே இருக்கு, இந்த வீட்டு சாவி மூட்டை தானே இருக்கு அப்படின்னு கேட்குறார். சீனிவாசர்மா ஷாக்கார. ஏன் ஷாக்காரன்னா, அப்போ அது பிரச்சனையாக இருக்கு. அப்போ அது பிரச்சனையில் இருக்கு. சொத்துன்னு இருந்தாலே பிரச்சனை தான். சொத்துன்னு இருந்தால் பிரச்சனை, சொந்தம்னு இருந்தால் பிரச்சனை. இந்த காலம் கலிகாலம். இது பாசம், நட்பு, கருணை, அன்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாரும் எதுக்கு ஆசைப்படுறா? அந்த சொத்து எனக்கு வரணும். இவன் கேடுக்கிட்டு போனான்னு பரவாயில்ல, அண்ணனா, தம்பியா, சகோதரியா, யாராக இருந்தால் என்ன, எப்படியான இந்த சொத்தை நான் அடையணும். அப்புறம் துரியோதனனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? துரியோதனன் அப்படி ஆசைப்பட்டு தானே பேராசையின் காரணமாக அழிந்தான். நம்ம மகாபாரதம் படிக்கிறோமே, என்ன பிரயோஜனம்? இங்க பாருங்க, பெரியவா கேட்கிறார், இவர்கிட்ட கேட்கிறார், அந்த ஸ்வீகாரத்தில் உனக்கு கிடைச்ச உன்னுடைய முன்னோர்கள், நீ ஸ்வீகாரம் போன இடத்து சொத்து உன்னோட கஸ்டடியில், அந்த உன்னோட பொசிஷனில் தானே இருக்குன்னு கேட்ட உடனே, இல்லை பெரியவா, கொஞ்சம் ரெண்டு கட்டனா இருக்கு. குரல் சுரத்து கொஞ்சம் இழக்கிறது. அதாவது நம்முடைய சொத்து நமக்கு தான் இருக்கணும், பரத்தியார் சொத்து நமக்கு வேண்டாம். நமக்கு கிடைச்சது சட்டத்தின்படி, தர்மத்தின்படி, உழைப்பின்படி நாம சம்பாதிச்சதை நாம தான் அனுபவிக்கணும். அதை ஒருத்தர் அநீதியாக அதர்மத்தின்படி நடந்துட்டு அதை நம்மகிட்டேருந்து பறிக்க முயல்கிறார்கள் அப்படின்னா இது எத்தனை பெரிய சோகம்! இது கலிகாலத்தினுடைய சோகம். இது இன்னைக்கு நிறைய பார்க்கிறோம். நம்ம இங்க அது ரெண்டு கட்டணா இருக்குன்னு சொன்னோடனே பெரியவா கேட்கிறார், என்ன சொல்ற நீ அப்படின்னா, அந்த ஸ்வீகாரத்துல அந்த பள்ளிப்புறம் வீடு உங்ககிட்ட இல்லையா? பெரியவா கேட்கிற. இருந்தது பெரியவா. அந்த வீட்டில் விஸ்வநாதன் ஒருத்தர் வாடகைக்கு இருந்தார். வாடகைக்கு வச்சிருந்தேன். விச்சுன்னு கூப்பிடுவோம். கேரளாவில் இருக்கிற சட்டத்தின்படி ஒருத்தர் 10 வருஷம் ஒரு வீட்டில் வாடகைக்கு குடியிருந்து அந்த 10 வருஷம் வாடகை பணத்தை கரெக்டாக கொடுத்துருந்தார் அப்படின்னா 10 வருஷம் கழித்து அடுத்த நாளே அந்த ப்ராப்பர்ட்டி வாடகை இருப்பவருக்கு சொந்தமாகி விடுகிறது. இது கேரளாவில் இருக்கிற சட்டம். அந்த சமயத்தில், இந்த சம்பவம் நடக்கிற சமயத்தில் அப்படி ஒரு சட்டம் இருந்திருக்கு. இந்த விச்சு, அதாவது விஸ்வநாதன், ஒரு 10 வருஷம் குடியிருந்திருக்க.
நானும் கவனிக்கலை, இந்த சட்டமும் எனக்கு தெரியல. 10 வருஷம் இருந்தால் அவனுக்கு போகுமே அப்படின்னு சொல்லிட்டு 9வது வருஷம் எனக்கு தெரிஞ்சா கூட அவனை காலி பண்ண சொல்லிவிட்டு திரும்ப புதுசாக ஒரு யாரையான ஒருத்தரை நான் குடி வச்சிருக்கலாம், இல்லை ஒரு பிரேக் விட்டு அவனையே கூட கூப்பிட்டுருக்கலாம். எனக்கு தெரியல, நான் அப்படியே இருந்துட்டேன். ஒரு 10 வருஷம் போன பிறகு நான் இதுக்கோ ஊருக்கு வரேன், வீட்டை பார்க்கணும் அப்படின்னு நான் ஒரு தபால் போட்டுப்ப அந்த விஸ்வநாதன் எழுதுறார், நீங்கள் ஒன்றும் வர வேண்டாம், இந்த வீடு முதல்ல உங்களுக்கே சொந்தம் இல்லை, இந்த வீடு இப்போ எனக்கு சொந்தம், நான் 10 வருஷம் இங்கே குடியிருந்திருக்கேன், வாடகை ப்ராப்பராக உங்களுக்கு கட்டியிருக்கேன், உங்களுக்கு கரெக்டாக அடிச்சிருக்கேன் வாடகை எல்லாம், அதனால் இந்த வீடு எனக்கு தான் சொந்தம், நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு எழுதிட்டார். என்னடா அதுன்னு ஊரில் இருக்கிற சில பேர்த்தையும் நான் கேட்டேன், இது போல் சொல்கிறாரே, இது என்னது நியாயம் அப்படின்னு ஊரில் இருக்கிற சில முக்கியஸ்தர்களுக்கு நான் தபால் எழுதி கேட்டப்போ கூட அவளும் சொல்கிறா, ஆமாப்பா சட்டம் தானே பேசும், அந்த விஸ்வநாதன் சொல்கிறது தானே நியாயம், நீ எதுவுமே கண்டுக்கலை, வரவே இல்லை, 10 வருஷம் நீ எட்டியே பார்க்கல, 10 வருஷம் ஆயிடுத்து, அவனோ வாடகையே சரியாக கொடுத்துருக்கான், இந்த ப்ராப்பர்ட்டி அவன் பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடுத்து, நீ இனிமேல் இங்கே வந்து என்ன பண்ண போகிற, ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்ட அப்படிங்கிற ஒரு சட்டம் அப்படி இருந்திருக்கப்ப. அதனால தான் இப்பெல்லாம் பாருங்கோ, இப்பெல்லாம் இங்கே வாடகைக்கு நம்ம ஒரு கம்பெனியோ நம்ம இடத்தையோ கொடுக்குறோம் அப்படின்னாலே நம்ம இன்றைக்கெல்லாம் அக்ரிமெண்ட் பக்காவாக ரிஜிஸ்டர் பண்ணுறோம், 2 வருஷம் மினிமம் 2 வருஷம் போடுவார், அதுக்கப்புறம் இருக்கணும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஸோ 2 வருஷம் அடுத்து புதுசாக எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போ இருந்த சிஸ்டம்லாம் இப்போ கிடையாது, ஒரே ஆள் அப்படியே வச்சுக்கிறதுலாம் கிடையாது, இப்போல்லாம் அக்ரிமெண்ட் எல்லாமே பக்காவாக நடக்கிறது. இப்போ இங்கே இவர் கண்டுக்காமல் இருந்துட்டார், யார், சீனிவாஸ் சர்மா. அதனால இந்த ப்ராப்பர்ட்டி இவர் கையிலேருந்து கிட்டத்தட்ட போடுத்து. தெளிவா கேட்கிறார், என்னது சொல்ற நீ, சரி சட்டத்தின்படி சரிதான், தர்மம்னு ஒன்று இருக்கோ இல்லையோ, பெரியவா சொல்றார், தர்மம்னு ஒன்று இருக்கோ இல்லையோ, அந்த தர்மத்தின்படி அந்த விஸ்வநாதன் யோசிக்க வேண்டாமா, நீ ஒரு வேதம் படித்தவன், சமஸ்கிருதத்தை பல பேருக்கும் சொல்லி கொடுக்குறவன், நீ அந்த விஸ்வநாதனை பார்த்து, பா சட்டம் சரிதான்ப்பா, நீ சொல்றது கரெக்டு தான், இந்த ஏழை பிராமணனை யோசிச்சு பாரு, தர்மத்தின்படி நீ நடந்துக்க வேண்டாமோ அப்படின்னு நீ கேட்டியோ, பெரியவா கேட்கிறார். இதன் தொடர்ச்சி என்ன, அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான வி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.